அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் நம்ம நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ண போகிறோம், நிறைய ஆங்கிளில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ரஷ்யாவில் தொடங்கின நம்மளுடைய பயணம் அங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு தொடங்க போகிறோம். ஃபஸ்ட்டுனா இன்றைய இந்த பதிவில் நான் சொல்கிறேன் நான். ஏன்னா இன்று உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்க, மிக முக்கியமான இடத்துல தாக்கல் நடத்தியிருக்காங்க. அமெரிக்காவில் 9/11 நடத்தப்பட்ட தாக்குதலோடு ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கொஞ்சம் பதற்றம், உக்ரைன் மீது கடுமையான பதிலடிகள் இருக்குன்னு ரஷ்யா தரப்பில் சொல்லியிருக்காங்க. அதை முடிச்சுட்டு நம்ம இங்கே இஸ்ரேலுக்குள்ளே வந்தோன்னா டெல்லவியூ மீது மறுபடியும் தாக்கல், 4வது தாக்கலை நிகழ்த்தியிருக்கிறது எமினி அவதிகள். பேச்சுவார்த்தை என்ன ஆச்சு, சுற்றி கூட அரசியல் நிகழ்வுகள் என்ன, அங்கே சிரியாவில் என்ன தான் நடந்துட்டுருக்கு, அனைத்தும் ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைய வீடியோ பதிவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள போகிறோமா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். எத்தனை பேர் ரொம்ப சீரியஸாக இருக்கீங்க, பல கட்ட சூழ்நிலையில் வந்து இந்த வீடியோ பதிவை பார்ப்பீங்க. ஒரு சிலர் பல நெருக்கடிகளில் சேர்ந்து சிரிப்பீங்க, ஒரு சிலர் வந்து சொல்லுப்பா சும்மா வாழன்னு என்னப்பா அப்படின்ற மாதிரி தோணும் உங்களுக்கு. ஒரு சிலர் வந்து சரி ஓகே ஏதோ இந்த உலகத்துக்கு சொல்ல வரேன்னு நினைப்பீங்க. சரி, எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பதிலாக இந்த ஒரு பதிவோடு ஆரம்பிச்சிடலாம். அப்போ தான் இந்த வீடியோ கொஞ்சம் கலக்கலக்கலான்னு ஆரம்பிக்க முடியும். திருப்போரூர் முருகன் கோயிலில் ஒருத்தர் வந்து காணிக்கையே போடும்போது தெரியாமல் தனது ஐஃபோனை விழுந்துடுச்சு. அந்த ஐஃபோனை எடுக்க போயிருக்கிறாரு. அங்கே கோயில் நிர்வாகம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இங்கே வரப்போ ஒவ்வொரு உண்டியிலும் 3 மாதத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம், அப்போ வாங்க அந்த ஐஃபோனை எடுத்து கொடுத்துட்றோம், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வரைக்கும் ஏதோ ஒரு ஃபோனை வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லுது. அவர் சென்னையில் ஐடி ஊழியர் போல். அப்புறம் 3 மாதம் கழிச்சு ஓப்பனிங் டேட்டு கொடுத்துட்டு சொல்லியிருக்காங்க. அவரும் போயிருக்கிறாரு. அங்கே போயிட்டு ஓப்பனிங் டேட்டில் கொடுத்ததுக்கப்புறம் சொல்லிட்டாங்க, இங்கே வரப்பா இந்த ஃபோனை உன் கையில் கொடுக்குறேன், உன் டேட்டெல்லாம் எரேஸ் பண்ணி கொடுத்துரு, ஏன்னா உண்டியில் எது விழுந்தாலும் அது முருகனுக்கே சொந்தம், அதை நீங்கள் உரிமை கொண்டாட முடியாது, அதனால் நீங்கள் முடிச்சிடுங்க உங்கள் கதையே அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். சரி, இவர் என்ன பண்ணிட்டாரு, அறநிலையத்துறையிட்ட கேட்டிருக்காங்க. அதற்கு அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, பெரும்பாலும் இந்த மாதிரி உண்டியில் விழுகிற பொருள் எல்லாமே வந்து அறநிலைத்துறைக்கு தான் வந்து சொந்தமாகும், அதையும் மீறி ஏதாவது சாத்தியக்கூறுகள் ஒரு 1% 2% ஏதாவது இருக்கா அப்படின்னு நாங்கள் அரசி ஆராயிரோன்றாங்க. அப்போ கொஞ்சம் டவுட்டு தான்றாங்க. அதாவது அந்த ஐஃபோனு திருப்பி கொடுக்கறல, அப்போ தவறி விழுந்தால் கூட அது முருகனுக்கே சொந்தம், முருகனுக்கு இல்லை அறநிலைத்துறைக்கே சொந்தம். இப்போ ரைட்டு, என்னுடைய கேள்வி என்னென்னா, இப்போ நான் கடன் வாங்குகிறேன், இந்த பேங்க்கில் போயிட்டு கடன் வாங்குகிறேன், அந்த கடனை என்னால் கட்ட முடியல, தெரியாமல் அந்த பத்திரம் போயிட்டு அங்கே உள்ளே விழுந்துடுத்தோ, எங்கள் கோயில் உண்டியலுக்குள்ளே விழுந்துடுத்தோ, அப்போ நீங்கள் அந்த உண்டியலுக்குள்ளே விழுற அந்த கடன் பத்திரம் உங்களுக்கு தானே சொந்தம், நீங்கள் அந்த கடன் பத்திரத்தை கட்டிட்டு மீதி சொத்துக்களை மீட்டுப்பீங்களா, இல்லை அந்த பத்திரத்துக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிவிடுவீங்களா? அது சம்பவம் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். சம்பவம் நம்பர் 2, ஒரு பைக்கோ 2 வீலரோ வாங்குகிறேன், தொடர்ந்து என்னால் 3-4 மாதம் வந்து என்னால் கட்ட முடியல செய்யலைன்னா, அந்த பைக்கோட பாஸ்புக்கை கொண்டு போயிட்டு எங்கப்பான்னு பேங்க் வந்து சீஸ் பண்ணுறதுக்குள்ளே அங்கே நான் உண்டியில் போட்டுட்டேன் அப்படின்னா, அந்த பைக்கை ஒட்டுமொத்தமாக கட்டி நீங்கள் மீட்டு எடுத்துப்பீங்களா? இது சம்பவம் நம்பர் 2. சம்பவம் நம்பர் 3, இல்லையா நானே தெரியாமல் உள்ளே விழுந்துடுறேன், என்னையே வருஷ கணக்காக என்னை இதுக்கப்புறம் சாப்பாடு போட்டு அறநிலைத்துறை வளர்த்திடுமா, இல்லை குடும்பத்தோடு போயிட்டு என்னால் வாழ முடியலன்னா அங்கே போய்ட்டு உண்டியில் போய் தொபுக்கடின்னு குதிச்சிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் சேமமாக வாழ்ந்துடலாம் நம்ம உண்டியலுக்குள்ளார், ஏன்னா நம்ம எல்லாம் அறநிலைத்துறைக்கு சொந்தம். இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கு அறநிலைத்துறை வந்து பதிலளிக்க வேண்டிய ஒரு தருணம். என்னப்பா ஒரு ஐஃபோனுக்கு இவ்வளோ அக்க போகிறா அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஏன்னா தோணுதுங்க, நிறைய விஷயங்கள் தோணுது, உங்களுக்கு கூட தோணும். ஏன் கடனை வாங்கி கஷ்டப்படுறீங்க, போங்க பேங்க்கில் கடனை வாங்குங்க, நம்ம ஃபுல்லாக இருக்கிறத கட்ட முடிஞ்சால் பார்ப்போம், இல்லைனா கொண்டு போயிட்டு அந்த பத்திரத்தை போய் உண்டியில் போட்டுடுங்கோ, அவங்க கட்டி மீத்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம், என்ன சொல்கிறது, அதுக்கப்புறம் கட்டி மீட்டுட்டு வந்தாங்கன்னா நம்ம கையெழுத்து போட்டால் தான் அது போய் சேரும், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம், அவங்க நம்மக்கிட்ட வந்து தான் ஆகணும், முடிச்சுக்கலாம் வேலையை. எப்படி நம்மளுக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு, இனி நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு திருப்பூர் முருகன் கோயிலோட உண்டியலை நோக்கி செல்வோம், நமது வாழ்க்கையை பிரகாசமாக செலுத்துவோம் என்றது உறுதிமொழி ஏற்றுட்டு இதுக்கப்புறம் நம்ம இருக்கிற பதிவை போயிடலாம். கரெக்டு தானே? இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் சொல்லுங்கள், இல்லை நீங்கள் பேசுறதுலாம் தப்புப்பா அப்படின்னாலும் சொல்லுங்கள். இது சும்மா ஒரு கலக்கல பதிவுக்காக சொல்லியிருந்தேன். இப்போ ரஷ்யா என்ன பண்ணாங்க, ஒரு நாளைக்கு முன்பு தலைநகரில் தாக்கல் நடத்தும் போது அந்த தாக்குதலில்
எத்தனை நாட்டு தூதரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அல்பேனியா, அர்ஜென்டினா, நார்த் மாசிடோனியா, போர்ச்சுகல், மாண்டினிகாரோ. இத்தனை தூதரகங்கள் வந்து சேதாரம் அடைந்திருக்கிறது. ஜன்னல் உடைந்திருக்கிறது, பாத்ரூம் சேதாரமாக இருக்கிறது, கதவுகள் வந்து உடைந்திருக்கிறதுனா பயங்கர கடுமையான ஒரு குற்றச்சாட்டை சுமத்தியிருக்காங்க. சரி, இந்த குற்றச்சாட்டை எல்லாம் தாண்டி ரஷ்யாவுக்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுத்திருந்த உக்ரைன் இன்று காலையில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு 3 இடத்த பிளான் பண்ணாங்க. அதுக்கான பிரத்யோக வீடியோ பதிவில் உங்களுக்காக இதோ. இந்த வீடியோ பதிவில் ரஷ்யாவுடைய மிக உயர்ந்த கட்டிடம் எங்கே நிகழ்த்தியிருக்காங்கன்னா அதுக்காக பிரத்யோக வரைபடம் இதோ. இந்த வரைபடத்தில் தெரிந்து பாருங்கள் லொக்கேஷன். இந்த லொக்கேஷனில் நிகழ்ந்திருக்கிறது. இங்கே தான், அதாவது 700 கிலோமீட்டர் தள்ளி ஒன் ஆஃப் த 5th லார்ஜஸ்ட் சிட்டி காசன் அப்படின்ற ஒரு நகரத்தின் மீது தாக்கல் நடத்தப்பட்டிருக்காங்க. இந்த தாக்குதலை அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா 9/11 அமெரிக்கா மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இணையாக சொல்கிறாங்க. ஏன்னா அது தீவிரவாத தாக்குதல் என்றால் இதுவும் தீவிரவாத தாக்குதல் தான். இப்போ ரஷ்யா நடத்துகிறதும் அப்போ அதே தாக்குதல் தான் எடுத்துக்கலாம். அது பேச நம்ம யாரையும் அதிக டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ இந்த தாக்குதலுக்கு 700 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள கடந்து அங்கே தாக்கல் நடத்தியிருக்குன்னா உள்ள ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி. இரண்டாவது என்ன அப்படின்னா இந்த சேதாரத்தில் இது வரைக்கும் எவ்வளோ நிகழ்ந்திருக்கு என்னன்னு தெரியல. இது ரஷ்யானுடைய ஈகோவை டச் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஓர்ஸ்னிக் மிசைல்ஸ் மூலிமா தாக்கல் நடத்துறீங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இது சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2 என்னென்னா அந்த கியூவில் ரொம்ப முக்கியமாக உக்ரைனுடைய இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் மீது பெரிய தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதுவுமே பெரிய சேதாரம், அதனால தான் இந்த அளவுக்கான தாக்குதல்கள்ன்றமா சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ ரஷ்யா வந்து பதிலடிக்கு இறங்குமா அப்படின்னா நம்ம இன்னொரு ஆங்கிளில் கூட பதில் சொல்ல வேண்டியது ஒரு தருணம். உக்ரைனுக்கான நிதி வந்து பெரிய அளவுக்கு இறங்க போகுது. முதல் முறையாக G7 நாடுகள் வந்து ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்க. என்னது, அன்னை மீது ஆணை, நிச்சயம் நான் இந்த பணத்தை திருப்பி கொடுப்பேன்னாங்க. அதாவது ரஷ்யானுடைய திருடப்பட்ட சொத்துக்கள், இப்போ ரஷ்யானுடைய சொத்து எல்லாம் வந்து அந்தந்த நாட்டில் G7 நாடுகள் இருக்கக்கூடிய நிறுவி இருந்தாங்கன்னா அந்த சொத்து எல்லாம் திருடி விற்றுட்டு அந்த பணத்தில் அவங்க செலவுக்கு போக மீதி நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 50 பில்லியனுக்கான தொகை டிசம்பர் 20 ஜனவரி 1க்குள்ளார கொடுக்குற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபண்டு மேற்கொண்டு வந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பலம் சேர்க்குன்னு இருக்காங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா நான் கொஞ்சம் லிட்டில் பிட் அமௌண்ட்டாவது உங்களுக்கு கொடுக்குறோம் உக்ரைன், அதனால் நீங்கள் இருக்கிறத வச்சு சமாளித்து அடின்னு அடித்து தும்சம் பண்ணி தூளாக்கிடுங்க, எந்த கேப்லையும் விட்டுலாம் கொடுக்காதீங்க, நீங்கள் ட்ரம்ப் பேச்செல்லாம் கேட்காதீங்க, நான் இருக்கிற வரைக்கும் ஜனவரி 20 வரைக்கும் உங்களுக்கு சான்ஸ், அது வரைக்கும் முடிச்சிடுங்க கதையை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த நேரத்தில் நிகழலாம். அதனால் மேற்கொண்டு ஃபண்டு வந்து ஒரு பக்கம் நெருங்கிறதுனால ஏற்கனவே உக்ரைன் சொல்லிட்டாங்க. இது பாருங்கள் ஐரோப்பா நாடுகளே, நான் எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ஒரு தடவை சொல்லிட்டுனா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். அதனால் நான் உங்களை ஏற்கனவே சொல்லிட்டேன், ஜனவரி 1, 2025 எங்கள் நாட்டு வழியாக செல்லுகிற பைப்லைன் கண்டிப்பாக நாங்கள் நிறுத்த போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதை நான் நேற்றே உங்களுக்கு ஒற்றை வரியில் சொல்லியிருந்தேன். அதாவது என்ன சொல்ல வரார் அப்படின்னா, இந்த வரைபடத்தில் நம்ம பார்க்குறோம்ல, ரஷ்யாவிலிருந்து உக்ரைன் வழியாக வரக்கூடிய பைப்லைன் வந்து அது பச்சை கலர். அந்த பச்சை கலரில் வந்து பிரதர்ஹுட், சென்ட்ரல் ஏசியா, சோயஸ் நிறுவனங்கள் தனித்தனியாக 3 ஒன்றாக இணைந்து உக்ரைன் வழியாக வருது. ஸ்லோவோக்கியா போயிட்டு ஸ்லோவோக்கியாவிலேருந்து செக் ரிப்பப்ளிக், இன்னொன்று வந்து ஆஸ்திரியா. இதுதான் உக்ரைன் வழியாக வரக்கூடிய பைப்பல். இன்னொன்று வந்து ப்ளூ ஸ்ட்ரீம் வருது. ப்ளூ ஸ்ட்ரீமை ஆல்ரெடி நிறுத்திட்டாங்க. இந்த துருக்கிக்கு கடந்து வருது, அதாவது கருங்கடல் பகுதியாக கடந்து வருது. அதுலேருந்து கிரீஸுக்கும் கொண்டு போனாங்க, அது கொஞ்சம் நிறுத்தி வச்சிட்டாங்க. இப்போ மெயினாக 2 பைப்லைன் ஒன்றாக இணைந்து ஸ்லோவோக்கியாவுக்கு போகுது. அதுக்கப்புறம் ஸ்லோவோக்கியாவில் வந்து ஹங்கேரிக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அதே மேலே இருக்கக்கூடிய ஏமல் பைப்லைன் இருக்குது பார்த்தியா, அது வந்து பெலாரஸ்லேருந்து போலந்து வந்து இப்போ அவ்வளோ வாங்கல, அவங்க நார்வே கிட்டேருந்து வாங்கிக்கிறாங்க. நார்வே கிட்டேருந்து வாங்குறாங்க. அவங்க மற்ற நாடுகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நார்ட் ஸ்ட்ரீம்னு சொல்லிட்டு மேலே இருக்குது பாருங்கள், பின்லாந்துக்கும் எஸ்டோனியாவுக்கும் இடையில் இந்த பைப்லைன் வந்து பெரிய அளவுக்கு இப்போ செயல்படுறதில்ல, ஏன்னா அதை வந்து தகர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இது இப்போ யார் மேஜராக பாதிக்கப்படுறாங்க? ஸ்லோவோக்கியா பாதிக்கப்படுறாங்க, ஹங்கேரி பாதிக்கப்படுறாங்க. ஹங்கேரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உக்ரைன் நீங்கள் வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயம்னு இருக்காங்க. இப்போ ஐரோப்பா நாடுகள் ஏன் எதுவுமே சொல்லாமல் இருக்காங்கன்னா, நேற்றே ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு பல்பு டமான்னு போட்டுட்டாரு. ஐரோப்பா என் பேச்சை மறுபடியும் இந்த ட்ரேடு டிஃபிசிட் வந்து வர்த்தக பற்றாக்குறை உங்களால் நிலைவிட்டே இருந்ததுன்னா நாங்கள் ஏன் உங்கள் மீது வரி விதிக்கக்கூடாது? எங்களை நம்பி வாழ்ந்துட்டுருக்கீங்க.
நாங்கள் கொடுக்குற ஆயில் அண்ட் கேஸை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கீங்க, முடிச்சுடுவோம் கதையை அப்படின்னு மிரட்டினதுக்கப்புறம் நேற்று இரவு இருந்து உரசல்லா வன்றலையானவர்கள் மலாந்து படுத்திருப்பாரு, கமுந்து படுத்திருந்தாலும் தூக்கம் வந்திருக்காது பாதிக்கு மேலே. இப்படி நம்பி மோசம் போயிட்டோமே, ஆத்தா நான் என்ன பண்ணுவேன், இப்படி அமெரிக்காவை நம்பி நான் என் வாழ்க்கையே இழந்துட்டேன்ற அளவுக்கு ஒரு புலம்பலை வச்சுருப்பாங்க. அவங்க மட்டும் இல்லை, ஜெர்மனியோட நிலைமை தான் மிகப்பெரிய ஒரு நிலைமை. ஏன்னா நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன் அமெரிக்கா தான் தகர்த்ததுன்னு நல்லாவே தெரியும். ஆனால் ஜெர்மனி பாருங்கள், குத்தனது நண்பனாக இருந்தால் வெளியே கூட கத்தி கூட சொல்லக்கூடாதுன்ற அடிப்படையில் அவங்க சொல்லாமல் இருக்கிறாங்க. இது எல்லாமே தெரிஞ்சு சதிவழியில் வீழ்த்தப்பட்டு முழுக்க முழுக்க அமெரிக்காவை நம்பி செல்கின்ற சமயத்தில் அமெரிக்கா ஐரோப்பாவை மிரட்டுகிறது. அதனால் ஐரோப்பா என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சொல்லாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஜெலன்ஸ்கி வந்து ஐரோப்பாவை மிரட்டுறார். காலம் பற்றியா, இங்கே பாருங்கள் நான் பைப்லைனை க்ளோஸ் பண்ணிவிடுவேன், இல்லைனா சட்டு புட்டுன்னு ஏதோ ஒரு ஆகிற வழியை பாருங்கள் அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். நேற்று புடின் அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க, ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் போருக்கு தயார், அது எப்பயே நாங்கள் டிக்ளேர் பண்ணிட்டோம், நாங்கள் எப்பயுமே ஒதுங்கலாம் நிற்கல, வாங்க அடிக்கிறாடோ அடிச்சுக்கலாம் முடிச்சுக்கலாம் வாங்கன்ற அளவுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் என்பது ரொம்ப ஹாட்டாக தான் போயிட்டுருக்கு. அதை விட இன்னொரு இடம்னா நம்ம நேராக அங்கேருந்து இப்போ ஃப்ளைட்டை பிடிச்சி அவசரமாக நம்ம இஸ்ரேல் கிளம்பலாம், வாங்க போதும், அங்கே ஒரே ரணகலமாக இருக்குது. அடுத்து நம்ம இஸ்ரேல்கிட்ட வந்துடலாம். இஸ்ரேல்கிட்ட நம்ம இறங்கினாலும் ஒரே பிரச்சனை என்னென்னா, எமினி ஹவுதிகள் வந்து ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. டிசம்பர் 16 அமெரிக்கா ஏமன் பக்கத்தில் இருக்கக்கூடிய எமினி ஹவுதிகள் மீது ஒரு தாக்கல் நடத்துகிறாங்க. பதிலுக்கு டிசம்பர் 19 இஸ்ரேல் வந்து எமினி ஹவுதிகள் மீது ஒரு தாக்குதல் நடத்தினாங்க. அப்பயும் ஒரு தாக்கல் நடத்தினாங்க. டிசம்பர் 19 2 பாலிஸ்டிக் மிசைல்ஸ் ப்ளஸ் ட்ரோன் மூலிமா டெல்லவியூ தாக்கல் நடத்தினாங்க. டிசம்பர் 20 கமிகஸ் ட்ரோன் மூலிமா நேஹோ அண்டு டெல்லவியூ பகுதியில், மறுபடியும் டிசம்பர் 21 பாலிஸ்டிக் மிசைல்ஸ் அட் டெல்லவியூவில் தாக்கல் நடத்தியிருக்காங்க. அதுக்கான பிரத்யேக வீடியோ பதிவுகள். இனி நாங்கள் மட்டும் இல்லை, இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் இன் ஈராக் அவர்களுடன் இணைந்து வெவ்வேறு தாக்குதலை நிகழ்த்த போகிறோம், இனி எங்களுடைய ஆட்டத்தை பாருங்கள் அப்படின்னு எமினி ஹவுதிகள் சொல்கிறாங்க. அப்போ எமினி ஹவுதிகள் வந்து கடந்த 2 நாட்களாக வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க. பாலிஸ்டிக், குறிப்பாக ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தாக்குதலை 2 மிலிட்ரி பேஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திருக்குன்னு இருக்காங்க. அது இஸ்ரேல் தரப்பில் 1 சுட்டு வீழ்த்தப்பட்டதுன்னு சொன்னால் கூட வருகின்ற வீடியோ பதிவுலாம் பார்க்கும்போது தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து கார்டஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, இனி எமினி ஹவுதிகள் லாஸ்ட் நைட் நடத்துனாங்க, அதுக்கு முன்னாடி தாக்கல் நடத்துகிறாங்க, இனி நாங்கள் பாடம் எடுக்க வேண்டிய நேரம் இது, இனி உலக நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக தீவிரவாதத்தை வைத்து தாக்கல் நடத்துகின்ற எமினி ஹவுதிகள் மீது நிச்சயம் நாங்கள் பதில் தாக்கல் நடத்திய தீர்வோம், இனிதான் அவர்களுக்கு ரியல் ஒரு த்ரெட் இருக்க போதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவும் பின்புலமாக இருந்து நான் ஹெல்ப் பண்ண போகிறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிச்சயம் இஸ்ரேல் அதற்கான தாக்குதலுக்கான பிரத்யோக இதெல்லாம் வந்து மெஷர்மெண்ட்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்கிறது எல்லாம் தெளிவாக தெரியுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போது நிலைமைக்கு இஸ்ரேல் வந்து ஃப்ரீ ஹேண்ட், ஏன்னா அங்கே லெபனானும் ஃப்ரீ ஆகிடுச்சு, சிரியா மீதும் தாக்கல் நடத்தலை, இந்த பக்கம் வேறு எங்கேயும் தாக்கல் நடத்தலை, ஒன்லி அவங்க இப்போ எமினி ஹவுதிகள் மட்டும்தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. உள்ள ஹமாஸ் என்ன ஆச்சு உங்களுக்கு கேள்விகள் இருந்ததுன்னா, ஹமாஸ் பேச்சுவார்த்தைலாம் அதெல்லாம் கிடையாது. இந்த கடைசி நேரத்தில் போய் பேச்சுவார்த்தை முட்டுறது அதெல்லாம் போக மறுபடியும் அது வேதாளம் முறைங்க மாதிரி இறந்துக்காரன் அவங்க வந்து இஸ்ரேல் படைகள் வெளியேறணும்னு கேட்க இவங்க முடியாதுன்னு சொல்ல, சரி போங்க நாங்கள் இப்போதைக்கு வேண்டாம், ஜனவரி 20 மேலே நாங்கள் பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க போல் இஸ்ரேல் தரப்பில். நெதன்யாகு அவர்கள் இன்றைக்கி பிரத்யோக பேட்டியில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஹமாஸ் முழுமையாக எலிமினேட் பண்ணாமல் நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறதும் கிடையாது, தாக்குதலை குறைக்க போகிறதும் கிடையாது. நாங்கள் இன்று கூட 20 பேர் பக்கம் இறந்துருக்கிறாங்க. தினந்தோறும் காசாவுக்குள் தாக்குதல் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. பிணைய கைதிகளை மீட்கும் வரை இனி இந்த தாக்குதல் தொடரும். அதுவும் குறிப்பாக இதுக்கப்புறம் வந்து இஸ்ரேல் இன்னும் அதிகமான தாக்குதலை நாங்கள் நிகழ்த்த போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க இஸ்ரேல் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் பிணைய கைதிகள் இருக்கிற இடத்த சொல்லலை அப்படின்னா நீங்களும் அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படின்போது நாங்கள் உங்கள் மீது தாக்கல் நடத்துறதை நாங்கள் நியாயப்படுத்த போகிறோம் அப்படின்ற அடிப்படையில் தான் கடந்த 1 வாரமாக இஸ்ரேல் வந்து பெரிய தாக்குதல்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது காசாவில் நடக்கிற நிகழ்வுலாம் நான் நிறைய வீடியோ பதிவு இப்போ ஷேர் பண்ணுறதில்லைனா ரொம்ப ஒரு மாறி போயிட்டே இருக்குது. அதனால் நானே கொஞ்சம் நாளைக்கு வந்து ஹோல்டு பண்ணிட்டேன், டெய்லி அது போட்டே இருக்கிறதுக்கு அப்படியே கொஞ்சம் ஹோல்டு பண்ணி நிறுத்திட்டேன். சரி, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏன்னா இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நாளை மறுநாள்லேருந்து கொஞ்சம் அடுத்தடுத்து பிஸி ஒர்க்குனால டெலகிராமில் அப்டேட் பண்ண முடியல, இதுக்கப்புறம் முடிஞ்ச நான் அப்டேட் பண்ணுறேன் நான். சரி, இஸ்ரேல் அங்கே மட்டும் இல்லை, கீழே இருக்கக்கூடிய பகுதி எங்கே கீழே சிரியாவில் கோல்நைட்ஸ் பக்கத்துலேயும் சரி, இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா,
இந்த வலைப்படத்தில் இது வரைக்கும் சிரியானுடைய 4544 ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயரா கிலோமீட்டர் கேஎம் ஸ்கொயர் 4544 கிலோமீட்டர் ஸ்கொயர் அளவுக்கு ரஷ்யாவுடைய டெரிட்டரியை பிடிச்சி வச்சுருக்காங்க. ஒன்று வந்து கோல்னைட்ஸுக்கு மேலே லைட்டாக ஆஷ் கலர் மாதிரி இருக்குது, கொஞ்சம் செம்மண் கலரும், அதே மாதிரி சென்டர் பகுதி, அப்புறம் கீழே இருக்கிற பகுதி என்ன சொல்லுவாங்கன்னா தாரான்னு சொல்லுவாங்க, லெபனானுடைய எல்லை பகுதியில். இந்த பகுதியில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எத்தனை நாள் இஸ்ரேல் முன்னேறிச்சு அப்படின்னா விட்டுருவாங்க. வீடியோ பதிவுகள் கூட இருக்குது பாருங்கள். இந்த பதிவுகளில் என்ன சொல்ல வருது அப்படின்னா, முன்னேறும் போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒத்துக்கலை, இஸ்ரேல் முன்னேறக்கூடாது, ஏற்கனவே நீங்கள் காசா மீது நடத்தப்படுகிற தாக்கம் சரி மற்ற இடத்துல சரி எங்களுக்கு பிடிக்காத ஆள் நீங்கள், அதனால் நீங்கள் முன்னேறக்கூடாதுன்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஆப்போஸ் பண்ணுறாங்க, தடுக்க ட்ரை பண்ணுறாங்க. நேற்று என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பொதுமக்கள் மீது சுடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஸோ அந்த இடத்துல வந்து பதற்றம் நிறைந்திருக்கிறது. இதற்கு முன்பெல்லாம் எதிர்ப்பு இல்லாமல் முன்னேறிய இஸ்ரேல் இப்பொழுது எதிர்ப்பு இருக்கிறது. ஆனால் இராணுவம் எதிர்க்கிறதா இல்லை, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எதிர்க்கிறார்கள். எங்களை பிடிக்கல, முன்னேறாதீங்க, தடுத்துடுவோம், வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க. இருந்தாலும் இஸ்ரேல் வந்து தொடர்ந்து முன்னேறிட்டு தான் இருக்காங்க. இஸ்ரேல் மட்டும் இல்லை, இன்னொரு வீடியோ பதிவு கூட பாருங்கள். நேற்று ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க, உள்ளே இருக்கக்கூடிய இராணுவ நிலைகள் ஒரு 4-5 இடத்துல இருக்குல்ல, அதெல்லாம் ஒட்டுமொத்தமாக அந்த டவுரஸ் என்ற பகுதி, லட்டாக்கியா என்ற பகுதியில் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அப்படி படைகள் கொண்டு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களே வந்து கல்லெல்லாம் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வண்டி மீது. கிளம்புங்க காற்று வரட்டுன்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ ரஷ்யா முழுமையாக வெளியேற பெரிய அளவுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கான வீரர்கள் அங்கேருந்து அந்த தாக்கலை நிகழ்த்திட்டு தான் இருக்காங்க. சரி, ரஷ்யா ஒரு பக்கம் இருந்தாலும் இஸ்ரேல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள நுழைகிறதுல துருக்கி அதிபர் எரடகன் அவர்கள் வந்து ரொம்ப சீரியஸாக சொல்லிட்டார். இன்றைக்கி சிறப்பு செய்தினால ரொம்ப சிறப்பு செய்தி. துருக்கி அதிபர் எரடகன் அவர்கள் நிறுத்துங்கள், எல்லாத்தையும் நிறுத்துங்கள், இதோடு உங்களுக்கு கடைசி நாள் இஸ்ரேல், இல்லைனா அது வேறு வகையில் நான் உங்களை எப்படி நிறுத்தணும்னு எங்களுக்கு தெரியும், அந்த வகையில் எங்களை இறங்க வச்சிடாதீங்க, எங்களோட பொறுமையை சோதிக்காதீங்க. இதுக்கப்புறம் சிரியாவுடைய டெரிட்டரி யாருக்கும் சொந்தம் அல்ல, அது துருக்கிக்கு மட்டும்தான் சொந்தம், அவ்வளோதான். மற்றவங்களாம் யாரும் உள்ளார கூட அது எங்களுக்கு சொந்தம், நாங்கள் பார்த்துக்குறோம். இதுக்கப்புறம் இந்த பூ உலகில், சிரியா என்ற பூ உலகில் அமைதியை நிறுவுவது தான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை என்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. யுஎன்ஆர்டபிள்யூ வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, யுஎன்ஆர்டபிள்யூவுக்கு கொடுக்கப்பட்ட ஃபண்டு ஸ்வீடன் என்ன பண்ணிட்டாங்க, ஒட்டுமொத்தமாக நிறுத்திட்டாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் வந்து எதுவுமே கொடுக்கல, யுஎன்ஆர்டபிள்யூ வந்து அதனுடைய கம்ஃபர்டபிலிட்டியை வந்து கரெக்டாக இல்லைன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய நிலவரம். சிரியாவில் இன்று அமெரிக்கா வந்து அதிகாரப்பூர்வமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டயர் இசோர் பகுதியில் ஐஎஸ்ஐஎஸ்னுடைய கமாண்டருடைய முக்கிய தலைவர் அபு யூசிஃப் அவர்கள், அதான் ஐஎஸ்ஐஎஸ்னுடைய லீடர், அவர் வந்து நாங்கள் எலிமினேட் பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம், கதையை அடிச்சிட்டோம், தாக்குதல்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ தொடர்ந்து ஐஎஸ்ஐஎஸ் நிலைகள் மீது அடுத்தடுத்து நாங்கள் தாக்கல் நிகழ்த்திருக்கிறோன்ற மாதிரி சொன்னாங்க. ஒருவேளை தலைவரை மாற்றணும்னு நினச்சிருப்பாங்க, அவர் மாட்டன்னு இருப்பார், அதனால் தெரிஞ்ச இடம் தானே, அமெரிக்காவுக்கு தெரிஞ்ச இடம் தானே, அதனால் வந்து தாக்குதலில் நிகழ்த்தியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அந்த நிலைகள் தாக்குதல் நடத்துறது மட்டும் இல்லாமல் 2 நிகழ்வுகள் பெரிய நிகழ்ந்திருக்கிறது. அதாவது சிரியாவில் அமெரிக்கா என்னதான் வெளியேறணும்னு சொல்லியிருந்தா கூட 15 ஈரானுடைய அட்வைசர் வந்து சிரியாவுக்குள்ளே கொல்லப்பட்டிருக்காங்களாம். இந்த ஆசாத் ரீஜன் வீழ்ச்சிக்கு அப்புறம் அங்கே வெளியேற முடியாமல் அங்கே ஈரான் ஆர்மிக்கு அட்வைசர் வந்து ரீசன்ட் டைம்ஸில் வந்து அங்கே இறந்திருக்கிறாங்கன்ற தகவலும். நேற்று வந்து அமெரிக்கா நடத்திய அந்த பேச்சுவார்த்தையில் டமாஸ்கஸில் ஒரு பெரிய ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. ஜுலானியோரோட தலை மட்டும் கிடைச்சதுனா போதும், 10 மில்லியன் பக்கம் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. நேரில் பார்க்கும்போது தெரியுது நீங்கள் ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு அதை நாங்கள் நீக்கலான் இருக்கிறோன்றாங்க. எனக்கு ஜுலானி அவர்களை பார்க்கும்போதெல்லாம் நம்ம இங்கே தமிழ் நடிகர் ஜித்தன் ரமேஷ் இருக்கிறார்ல, அவர் கரெக்டாக மீசை எடுத்துகிட்டு தாடி வச்சு அதே மாதிரி தான் இருப்பான்னு தோணுது. எனக்கு பெரிய வித்தியாசம்லாம் தெரியல, எனக்கு அது மாதிரி தோணுச்சு. உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது தோணுன்னா எங்களுக்கு சொல்லுங்கள். தமிழ் நடிகர் ஜித்தன் ரமேஷ்னு சொல்லிட்டு இருப்பார்ல, அவர் இந்த மீசை எடுத்து தாடி வச்சாங்கன்னா அது ஜுலானி அவர்களும் இவரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறான்னு தோணுது. ஸோ அவருக்கு அதனால் பிரத்யோக ஆஃபர் என்ன சொல்கிறாங்கன்னா, முன்பு ரொம்ப ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு தெரிஞ்சேன், ஆனால் இப்போ ரொம்ப குட் பாயாக தெரிகிறேன், அதனால் அந்த தடைகளை நீக்கலான் இருக்கிறோன்ற ஒரு பிரத்யேக ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக அந்த வீடியோ நிறைவு பகுதியில் 2 செய்தி. முதல் செய்தி அது கிளைமேக்ஸ்னு எடுத்துக்கலாம். புட்டின் அவர்கள் பெரிய ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க, மக்களே குழந்தையை பெற்றுக்கோங்க, நம்மளுக்கு வந்து மக்கள் தொகை பெருக்கம் தான் ரொம்ப இப்போ அடுத்து நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம்,
பல சலுகைகள் கொடுக்குறோம், பல ஆஃபர்களை கொடுக்குறோம். முக்கியமாக நீங்கள் குடும்பத்தில் இணைஞ்சே இருங்க, பிரிஞ்சு இருக்காதீங்க. இணைந்திருப்பது தான் ரொம்ப ரொம்ப நல்லதுன்ட்டு அடுத்தடுத்து அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ மேற்குலக நாடுகள் தொடர்ந்து அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நான் கூட ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன். நான் இந்தியாவில் கூட இன்னும் ஒரு 20-30 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஏறுகின்ற மக்கள் தொகை ஷார்ப்பான வந்து குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பொருளாதார செலவுகள் அதிகம் இல்லையா. இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் 3 குழந்தை பிறந்தாலும் நம்ம அரசு பள்ளியில் படிப்போம், பிரச்சனை இல்லை. இப்போ அப்படி இல்லை, தனியார் பள்ளியில் சேர்த்துறதுனால அந்த பொருளாதார செலவுகள் அதிகமாக இப்போ 2 ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போனால் அடுத்த ஜென்ரேஷனும் ஒரு குழந்தை போதுமா வருவாங்க. இதில் நிறைய துர்மரணங்கள் அது இது ஆக்சிடென்ட் அதெல்லாம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா கடைசியில் இந்தியாவிலும் மக்கள் தொகை குறையும். மக்கள் தொகை குறைவு என்பது எவ்வளோ பெரிய ட்ராபேக் தெரியுங்களா? பொருளாதார சிக்கலை ஏற்படுத்தும். இப்போ எதன் அடிப்படையில் ஒரு இடத்துல லேண்டு வாங்கி விடுறாங்க, இன்னொரு 10-20 வருஷம் கழிச்சியா அது லேண்டோட மதிப்பு ஏறிடும், ஏன்னா மக்கள் தொகை அதிகமாகுதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது என்ன ஆகுன்னா இன்னொரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் மக்கள் தொகை குறைய ஆரம்பிச்சுன்னா லேண்டோட வேலையும் குறைய ஆரம்பிச்சிடும். இன்று விற்கிறது வாங்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடும். அதுவே பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு அடிவாக ஆரம்பிச்சிடும். அதை தொடங்கிச்சு அப்படின்னா அடுத்தடுத்த சிக்கல்கள் வந்து வளர ஆரம்பிச்சிடும். இப்படி தானே ஜப்பான் மாட்டுச்சு. ஜப்பானில் வந்து இப்போ கூட குடி வரதுக்கு ஆள் இல்லாமல்லாம் மாட்டுறாங்க. ஒரு காலத்தில் தேடி தேடி வாடகை வந்துடுவாங்கன்னு நீ கட்டப்படுற கட்டிடங்கள்லாம் வந்து நாளைக்கு வாடகைக்கு வராமல் 2 பங்களாவாகிடும். மக்கள் தொகை குறைவு என்பது அது அடுத்து ஒரு ஆங்கிளை பார்த்துடும். ஸோ இந்தியாவும் அதற்கான காலகட்டம் நெருங்கி இருக்குது. ஜப்பான் இப்போ சீனாவும் அது தானே, சீனாவும் மக்கள் தொகை வந்து குறைய ஆரம்பித்திருக்கிறது தானே. அதனால் லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்னும் ஒரு 20-30 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெருசாலாம் தாக்கம் இருக்காது. மக்கள் தொகை குறைய ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக குறையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ குறைஞ்சது அப்படின்னா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2 என்ன அப்படின்னா, போதும் நேரம் முடிஞ்சிருச்சு, நம்ம ரவிக்குமாருக்கு சேனல் காலையில் பார்த்துடலாம் இதை. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.